அனைவருக்கும் மருந்தமிழ் வணக்கம். விளையாட்டு என்பது வெறும் பொழுதுபோக்கல்ல, அஃதொரு சமூகத்தின் பண்பாடு, வீரம் மற்றும் ஒற்றுமையின் வெளிப்பாடு. அத்தகைய வெளிப்பாடுகளில் ஒன்றான தாயம். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளை பற்றி இன்று 6 வள்ளுவரிலிருந்து பேச வந்துள்ளேன். நான் மாணவி ஆன்ஷிகா சுந்தரேசன். தாயம் என்பது தமிழர்களின் உள்ளரங்கா விளையாட்டுகளில் மிகவும் பழமையான விளையாட்டில் ஒன்றாகும். தாய்க்கட்டையை உருட்டி விளையாடப்படும் ஒரு விதி அமைந்த பலகையாட்டம் ஆகும். தாய்க்கட்டையின் எண்களுக்கேற்ப காயை நகர்த்தி இறுதி இலக்கை அடைவதே நோக்கம். இந்த விளையாட்டு பல மணி நேரம் நீடிக்கக்கூடியது. குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் ஒன்று கூடி விளையாட ஏற்றது. தாயம் என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அஃதொரு துணிவு, பொறுமை மற்றும் கூட்டு சிந்தனை ஆகியவற்றையும் கற்றுக் கொடுக்கிறது. தாய்க்கட்டையை உருட்டும் போது கிடைக்கும் எண்களை கணக்கிடுவது கணித திறனை மேம்படுத்துகிறது. இந்த ஆட்டத்தில் எதிராளியின் வெட்டுக்கும் பாதுகாப்பாக செல்வதற்கும் திட்டமிடும் திறன் அவசியமாகிறது. இந்த திறனை அனைவரும் சுலபமாக பயிற்சி செய்கிறார்கள். அடுத்ததாக, இந்த ஆட்டத்தில் சில சமயங்களில் எதிராளியின் வெட்டுக்கு ஆளாகும் போது ஏற்படும் தோல்விகளை சகித்து கொள்ளும் மனப்பக்குவத்தை இது அளிக்கிறது. எந்த காயை நகர்த்தினால் வெற்றி கிடைக்கும் என்பதை தர்க்க ரீதியாக யோசிக்க பழக்குகிறது. தாயம் விதியை மதித்து உண்மையை உழைக்கும் மனப்பான்மையை ஊக்குவிக்கிறது. நமது பாரம்பரிய விளையாட்டுகள் என்பவை வெறும் உடல் வலிமையை மட்டும் வளர்க்கும் விளையாட்டு அல்ல. நமது முன்னோர்களின் அறிவாற்றலும் இயற்கையுடனான பிணைப்பையும் அறத்தலும் வீரத்தையும் கற்றுக் கொடுக்கின்றன கலைகளை கற்போம். பாரம்பரிய தமிழை பார்ப்போம். நன்றி.